ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் 2 இலவச கோர்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கோர்ஸ் ஏன்னா ஏர்லைன் கஸ்டமர் எக்ஸிக்யூட்டிவ் சர்வீஸ்க்கான கோர்ஸை வழங்குறாங்க. அதுக்கு அடுத்து ட்ரோன் ட்ரைனிங்கான கோர்ஸ் வழங்குறாங்க. இது 2 கோர்ஸுமே இலவசமாக வழங்குறாங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். தாட்கோல் எக்கச்சக்கமான கோர்சஸ், எக்கச்சக்கமான ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போதைக்கு 2 ஃப்ரீ கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எந்த கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா ட்ரைனிங் ஃபார் ஏவியேஷன் கோர்ஸ் இன் ஏர்லைன் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ்கான ஒரு கோர்ஸ் தமிழக அரசு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதேமாரி இந்த கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் ரோல் கொடுத்துருக்காங்க பாருங்க. லீட் அண்ட் மேனேஜ் எ டீம் ஃபார் ஏஜென்ட், அதேமாரி கம்யூனிகேட்டிவ் கஸ்டமர் மாரி இதுக்கான ரோல் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாரி இந்த கோர்ஸ்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் பாருங்க. இந்த 2 கோர்ஸுக்குமே எஸ்சி எஸ்டி இருக்காங்க பாருங்க, அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணியும். தாட்கோ மூலமாக வர எல்லா ஸ்கீமே எஸ்சி மற்றும் எஸ்டி பின்னர் இருக்காங்க பாருங்க, அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க பாருங்க. 12th அண்ட் எனி டிகிரி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தா தாராளமாக இந்த கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி வித் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் கேட்டிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு ஸ்கில் இருந்தால் போதுமானது. ஓகே, அதுக்கு அடுத்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்க. 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி இதுக்கான ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக உங்களுக்கு 20,000 ரூபாய் பார்த்தா பேமெண்ட் ஆகுது. இந்த 20,000 நீங்கள் பேமெண்ட் பண்ணதால முழுக்க தாட்கோவே உங்களுக்கான அமௌண்ட் ஏற்றுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. 7,000 ரூபாய் பெர் மந்த் பார்த்தா ஹாஸ்டல் ஃபீஸ் தேவைப்படுது. மொத்தமாக நீங்கள் 3 மாதம் இந்த கோர்ஸ் ட்ரைனிங் இருப்பீங்க. எல்லாமே இந்த 46,000 ரூபாய் சேர்த்து இந்த தாட்கோவே உங்களுக்கான அமௌண்ட் ஏற்றுக்கிறாங்க. நீங்கள் எதுவுமே பண்ணதில்ல, ஜஸ்ட் அந்த கோர்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதுமானது. ஓகே, அதேமாரி சேலரி கொடுத்துருக்காங்க பாருங்க. 15,000 ரூபாயிலிருந்து 50,000 வரைக்கும் சேலரி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஏர்லைன்ஸில் வேலை கிடைச்சா இவ்வளோ தூரம் சேலரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இயர்லி 500 சீட் பார்த்தா ஒதுக்குறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் தெளிவாக இந்த பிடிஎஃப் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் கோர்ஸ்க்கான டியூரேஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. கண்டிப்பாக பார்த்தா இந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தா சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏஎஸ்எஸ்சி அப்படின்ற சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது இருந்தால் போதும், நீங்கள் எங்கேனாலும் வேலைக்கு போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தா 100% பிளேஸ்மெண்ட்கான சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸை நீங்கள் முடிச்சே போதுமானது. 100% உங்களுக்கான வேலையை இப்போ அவங்களே வாங்கி கொடுத்துட்றாங்க. ஓகே, இதான் பார்த்தா ஃபர்ஸ்ட் கோர்ஸாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான கோர்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா ஏர்லைனில் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க, அமௌண்ட் கொடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஷார்ட் டேர்ம் கோர்ஸை தமிழக அரசு உங்களால் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. எலிஜிபிள் இருக்கவங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் கோர்ஸ். அதுக்கடுத்து செகண்ட் என்ன, ட்ரோன் ட்ரைனிங் வழங்குறாங்க. இந்த ட்ரோன் ட்ரைனிங் எதுக்காக வழங்குறாங்கன்னா, இப்போ நார்மலாக பார்த்தா விவசாயம் நிறைய ஏக்கர் வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்களும் ட்ரோன் மூலமாக அவங்களுக்கு தேவையான பாசனத்தை ட்ரோன் மூலமே பார்த்தா தெளிப்பாங்க. அதுக்கான ஒரு ட்ரைனிங்கை வழங்குறாங்க. இந்த ட்ரைனிங் யார் கொடுக்குறாங்கன்னா எம்ஐடி கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டி அவங்க தான் வழங்க போகிறாங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா நீங்கள் எப்படி கற்றுக்கலாம்னா 25லேருந்து 30 ஏக்கரோடைய அக்ரிகல்ச்சர் இருக்கணும், அதை போய் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். இது மூலமாக நீங்கள் பெர் டேக்கு பார்த்தா 10,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம் மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரைனிங்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க பாருங்க. சேம் எஸ்சி எஸ்டி தான் அப்ளை பண்ண முடியும். அதேமாரி குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் 10th பாஸ் கேட்டிருக்காங்க. 10th பாஸ் பண்ணி இந்த கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதிகபட்சமாக ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி, இன்ஜினியரிங் யார் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதுமானது. ஓகே, ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்க. 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக இந்தியன் பாஸ்போர்ட் கேட்டிருக்காங்க. பாஸ்போர்ட் இருந்தால் மட்டும் தான் உங்களால் அப்ளை பண்ணலாம். அதேமாரி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ்க்கான சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதுக்கு நீங்கள் ஜஸ்ட் 10 டேஸ் மட்டும் இந்த கோர்ஸ் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. இதுக்கான காஸ்ட் பார்த்தா 66,500 ரூபாய் பார்த்தா இந்த ட்ரைனிங் காஸ்ட் அமைது. இதெல்லாமே தாட்கோவே உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிடுறாங்க. நீங்கள் எதுவுமே பண்ண தேவை. ஓகே, அதுக்கப்புறம் ட்ரைனிங் பீரியட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிஜிசிஏ மூலமாக உங்களுக்கான ஒரு லைசன்ஸ் கொடுத்துட்றாங்க. இதான் உங்களுக்கான மொத்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்காங்க. ஓகே, திஸ் ட்ரெயினடு பைலட் கேன் பை ட்ரோன் அது உங்களுடைய ஃபினான்ஷியல் நீங்களே பார்த்தா ட்ரோன் வாங்குற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இந்த ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ட்ரோன் பை பண்ணுறதா தான் பை பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட் உங்களுக்கு தாட்கோ இருக்குதா சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தா 2 கோர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரோன் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ட்ரைனிங் தான். இதன் மூலமாக நீங்கள் நிறையா ஏர்ன் பண்ணலாம். ஓகே,
2மே வந்து பார்த்தா எஸ்சி, எஸ்டி பெண்ணுக்கு ஃப்ரீ கோர்ஸ தான் வந்து குடுத்துருக்காங்க. லிமிடெட் சீட் தான் குடுத்துருக்காங்க. விருப்பம் இருக்கவங்க நீங்க ஆன்லைன் மூலமா மட்டும் தான் அப்ளை வந்து பண்ற மாரி இருக்கும். ஓகே. இப்ப நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு லேட்டஸ்ட் நியூஸ் இருக்கு பாருங்க. இதில தான் வந்து ஒவ்வொரு கோர்ஸும் சரி, ஒவ்வொரு ஸ்கீம் வர சொல்லி இதில தான் வந்து குடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்னா நீங்க வந்து படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஆம்கேட்ல குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஐஐடிஎம்ல வந்து பார்த்தா ஒரு டேட்டா சயன்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த மாரி எக்கச்சக்கமான கோர்ஸஸ் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெராண்டா ரைஸ் இருக்காங்க பாருங்க. அது மூலமா உங்களுக்கு எம்ப்ளாய்மென்ட் ட்ரெய்னிங் வந்து வழங்குறாங்க. HCL மூலமா உங்களுக்கான ப்ரோகிராம் குடுத்துறாங்க. இதிலயுமே வந்து பார்த்தா பாஸ்ட்டா இருந்த கோர்ஸ் இப்போதைக்கு பிரசென்ட்டா வந்து 2 கோர்ஸ் பத்தி பார்த்துருக்கோம். அது எப்படி அப்ளை பண்றதுனா, ஸோ அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து குடுத்துறேன். இத வந்து பார்த்தா லிங்க்கா வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஏர்லைன் கஸ்டமர் சர்வீஸ்க்கான ட்ரெய்னிங் அப்ளை பண்ண போறேங்க. இதில போயிட்டு தான் நீங்க அப்ளை வந்து பண்ற மாரி இருக்கும். இதோ குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அப்படியே கீழ போயிட்டு நீங்க அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அப்படியே நீங்க ப்ரொசீட் குடுத்தா போதும். அதுக்கடுத்து என்னென்ன அப்படின்றத வந்து கேட்டுருவாங்க. எல்லாமே நீங்க ஒவ்வொன்னா வந்து ஃபில் பண்ணிட்டு, ஸோ ஃபைனலா நீங்க அப்ளிகேஷன் வந்து முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துரும். இதுக்கப்புறம் 3க்கு வந்து பார்த்தா அப்ளிகேஷன வெரிஃபை பண்ணிட்டு, ஸோ யார் யார் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனாங்களோ அதுக்கு ஏத்த மாரி ட்ரெய்னிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே. அதுக்கடுத்து செகண்ட் வந்து பார்த்தா ட்ரோனுக்கான ட்ரெய்னிங் குடுத்துருக்காங்க பாருங்க. இதில போய் தான் நீங்க அப்ளை வந்து பண்ற மாரி இருக்கும். இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து குடுத்துறேன். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், எலிஜிபிலிட்டியான எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ண ப்ராசஸ் சேம் ஒரே மாரி தான் இருக்கும். எந்த விதமான மாற்றமே வந்து கிடையாது. ஓகே. ஆல் த ஃபிரெண்ட்ஸ் 2 சூப்பரான கோர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. கண்டிப்பா விருப்பம் இருக்கவங்க அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஆல் த ஃபிரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சு லைக் பண்ணுங்க. அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.